ஹலோ ஸ்பிரன். டே 3 ஆஃப் டெய்லி ஸ்டடி சேலஞ்ச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரே ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கமே லாங் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை லாங் வீடியோ ஒரு ஃபியூ டேஸ் ஷார்ட்ஸ் போட்டால் ஏதாச்சும் ஒன் டே லாங் வீடியோ போடலாம் அப்படி பிளான் பண்ணேன். டே 3 அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ்க்குள்ளது இன்னும் ஜானில் முடிக்காமல் இருந்துச்சு. அந்த நோட்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தது 4 டேஸ்க்குள்ளே ஒரு 2 ஹார்ஸில் கவர் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஓடபிள்யூஎஸ் எடுத்தேன். ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு 1/2 hour கரண்ட் போயிடுச்சு. பட் கரண்ட் போனாலும் பரவாயில்ல, நம்ம டார்ச்லாம் வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் ஸ்டடியே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமும் பார்த்து பவர் கட் ஆனது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அடிக்கடி அன்றைக்கி இப்படி தான் 1/2 hour போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓடபிள்யூஎஸ் நான் 1100 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு 500 இருக்குது. பட் ஒரு 600க்கு நான் இடையில ஒரு சில வேர்ட்ஸ்க்கெலாம் தமிழ் மீனிங்லாம் எழுதாமே வச்சுருந்தேன். சில வேர்ட்ஸ்க்கெலாம் நிறையா டவுட் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும், பட் நம்மளால் அசியூம் பண்ண முடியும், இதாக தான் இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ண முடியும். பட் ஆனால் அதோட மீனிங் நம்மளுக்கு தெரியாது. அது தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாமே அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். எப்போவுமே ஒரு 200 அந்த மாதிரி சேர்ந்தோன்னே கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பேன். பட் 600 சேர்ந்துடுச்சு. ஓகே, அதை நம்ம 200 டெய்லி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம 1101 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒரு 200 நான் நேற்று எடுத்திருந்தேன். 200 எடுத்து நான் அதில் பாதி இது ஆல்ரெடி வேர்ட்ஸ் கொஞ்சம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், பாதி இது கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கேன். அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே 200 அப்படியே ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரீசனிங் எடுத்தேன். ரீசனிங் 3rd டேவும் பிளட் ரிலேஷனில் தான் இருக்கேன். ஏன்னா பிளட் ரிலேஷன் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுலேயுமே கொஞ்சம் போக போக டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஞ்சம் டஃப் ஸ்டேட்டும் இருக்குது. நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லா வரும். 3rd டேவும் அதான் எடுத்தேன். அது நான் 3rd டே எடுத்ததுனாலே என்னென்னு தெரியல, இன்னும் அதிலே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இதாகி அது ஃபுல்லாக என்னால் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல பிளட் ரிலேஷன். அந்த டாபிக் சரி ஓகே நாளைக்கு கன்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசனிங்குமே கொஞ்சம் நேரம் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தா போக போக டே இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ஹார்ஸும் ஒரு 10 minutes ஆர் 20 minutes அப்படி இன்க்ரீஸ் ஆகணும். பட் ஆனால் எனக்கு எதனாலன்னு தெரியல, எனக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக தான் இருக்குது வீடியோஸ் போட. எதனாலனா நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடாதப்போ நான் எப்படின்னா எனக்கு ஸ்டெனோவில் நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். ஸ்டெனோ கம்ப்ளீட் பண்ணணும், டைப் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணணும், இப்படி தான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஆக்சுவலாக என்னோடய டைமிங் இப்படி தான் இருக்கும். சம்டைம் 5 hours படிப்பேன், 6 hours படிப்பேன். ஏதாச்சும் ஒரு சில டே ஏதாச்சும் ஒர்க் இருக்குது, ஏதாச்சும் ஊருக்கு போக வேண்டியிருக்குன்னா அப்படி நான் புக் எடுக்காமல் ஆகிடுவேன். பட் ஆனால் வீடியோ போடும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஓகே டெய்லி கண்டிப்பாக நம்ம ஒரு 5 hours ஆச்சு முடிச்சிருக்கணும், 6 hours ஆச்சு முடிச்சிருக்கணும், இந்த மந்த் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம டைமிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அதனால தான் நம்ம டெய்லியும் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ்னாலும் அப்லோட் பண்ணிடலாம். ஷார்ட்ஸ்னால் டக்குன்னு பண்ணிடலாம். பட் லாங் வீடியோ என்னைக்காச்சும் நம்ம போடலாம். ஒரே டெய்லி ஷார்ட்ஸ்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ரியலி எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி சேலஞ்ச் வச்சு படிக்கிறது, டெய்லி சேலஞ்ச் வச்சு படிக்கிறது. எனக்கு 10 day 20 day இப்படிலாம் சேலஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ 10 days நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கு இடையில நம்ம எங்கேயுமே போகாமல் இருக்கணும். எங்கேயாச்சும் நம்ம ஊருக்கு போயிட்டோம் ஏதாச்சுன்னா அந்த டே சேலஞ்ச் பாதிச்சிடும். அதனால தான் நம்ம நம்மளாக டெய்லி படிக்கிறத Day 1 Day 2 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ் சேலஞ்ச் வைக்காமல் போட்டேன். ஸ்டெனோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே. தேர்ஸ்டேக்குள்ளே தான் சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன். Day 4 தான். நாளைக்கு Day 4 தான் ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். தேர்ஸ்டே 26th லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி டீச் பண்ணாங்க. பட் நான் டெஸ்ட் எழுதலை. நெக்ஸ்ட் சாப்டர் தான் டெஸ்ட் எழுதுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டெனோவும் இன்றைக்கி வந்தோன்னே அது ஒரு 1 hour கிட்ட எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா கிளாஸில் ஒரு 1 hour கிட்ட ஃபுல்லாகவே ரைட் பண்ணேன். ஸ்டெனோ மட்டும்தான் ஆக்சுவலாக தேர்ஸ்டே இன்றைக்கி ஃபுல்லாக நான் ரொம்ப நேரம் வச்சுருக்கேன். இனி பிளட் ரிலேஷன் ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்குமே கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் முடிச்சிருக்கேன். நாளைக்கு நான் இன்றைக்கி எவ்வளோ ஹார்ஸ் படித்தேன் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் கிளிப்பில் முடிச்சுட்டு நாளைக்குள்ளே தான் அதுக்கடுத்த நாள் சேர்த்து போடுறேன்.